ஏட்டி மாலினி, என்னத்துக்கு இங்க வந்து நிக்கிற? ஏய், அத்தான் போய் மாப்பிள்ளை கிட்ட பேசுறேன்னு சொல்றாரு, பேச சொல்லட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். யாரு போய் பேசினாலும் அவரு மாற போறதில்ல. அதுவும் இல்லாம என் மேல ஏதாவது தப்பு இருந்தா நீங்க போய் பேசுறதுல அர்த்தம் இருக்கு. ஆனா நான் எந்த தப்பையும் பண்ணல. தப்ப பூரா அவங்க வீட்டுல எல்லார் மேலேயும் வச்சுக்கிட்டு நாம எதுக்காக போய் பேசணும்? என்னம்மா சொல்ற? அவரு என்ன தப்பு பண்ணாலும் நாம தான் விட்டு கொடுத்து போகணும். நாம பொண்ணு வீட்டுக்காரங்க, அதுக்காகவது நாம போய் பேசிதானே ஆகணும். ரெண்டு பேரும் இப்படி பிடிவாதம் முடிச்சா எப்படி? அத்தை மேல எந்த தப்பும் இல்ல. ஆனா அவர் இங்க வந்தப்பவது நீ கொஞ்சம் நாசுக்கா பேசிருக்கலாம்ல. என்னதான் சொல்றீங்க நீங்க? நான் நாசுக்கா பேசணுமா? எதுக்காக? புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில என்னனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி தீர்த்துக்கணும். ஆனா அவர் பேசுறதுக்காக வந்த மாதிரி எனக்கு தெரியல. என்னமோ கடமைக்காக வர்றதா இருந்தா என் கூட வா, இல்ல இங்கேயே இருந்துக்கணும் சொன்னா அவர்கிட்ட எப்படி பேச சொல்றீங்க? அதுவும் இல்லாம நீங்களும் தான் இருக்கிறீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவளை விட்டு கொடுக்குறீங்களா? எனக்கு உன் நிலைமை புரியுது மாலினி. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏன் குணம் வேற மாதிரி, அவர் குணம் வேற மாதிரி இருக்கலாம். அவர்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். வேற எதுலையாது அவர் ரொம்ப நல்லவரா இருப்பாரு. அதுக்காக எல்லாரையும் கம்பேர் பண்ணி பார்க்க முடியுமா? ஐயோ அத்தான், நான் அப்படி பார்க்க சொல்லல. அவர் தங்கச்சி பேசின பேச்சுக்கு நீங்களா இருந்தா அடி அடின்னு அடிச்சு வீட்டை விட்டு துரத்திருப்பீங்க. அந்த பேச்சு பேசினா தெரியுமா? அதையெல்லாம் பொருட்படுத்தாம ஒரு எதுவுமே நடக்காத மாதிரி அவர் கேஷுவலா எடுத்துக்கிட்டாரு. அதை தான் என்னால் புரிஞ்சிக்கவும் முடியல, ஏற்றுக்கவும் முடியல. அம்மா பண்ணதுதான் தப்புங்கிற மாதிரி பேசுறாரு. அந்த இடத்துல யாரா இருந்தாலும் அப்படித்தான் அடிச்சிருப்பாங்க தெரியுமா? சரி டீ விடு. அவர் தங்கச்சி மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாரு, அதுக்காக அப்படி நடந்திருப்பாரா இருக்கும். சரி, அதையெல்லாம் பெருசுப்படுத்திக்கிட்டே இருக்க முடியுமா? நீ மாசமா வேற இருக்க. நீ அங்க போய் இருந்தா தானே உன்னை வளகாப்பை கூட்டி போட்டு இங்கே கூட்டிட்டு வர முடியும். இப்ப இங்கே தானே இருக்கேன். வளகாப்பு போடனா இங்கேயே 4 வழியில வாங்கி நான் போட்டுக்கிறேன். சும்மா இரு. எதையாவது சொல்லணும்னு சொல்லாத. ஏன்டி இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? அம்மா பாரு, சாப்பிடாம வீஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கு. அம்மாவை பார்த்தா பாவமா இருக்கு. அப்ப உனக்கு நான் இங்க இருக்கிறதுனால தான் பிரச்சனை, அப்படித்தானே? என்னால தான் அம்மா சாப்பிடாம இருக்குன்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? சரி, நான் வேணும்னா அப்படியே பொடி நடைய நடந்து அங்க போய் எல்லா அவமானத்தையும் தாங்கிட்டு உட்காந்துக்கிறேன், போதுமா? ஏய் சும்மா இருடி. அவளை ஏன் தொண்ணு நச்சரிக்கிற? இங்க பாருமா, நீ எங்கேயும் போக வேண்டாம். நீ இங்கே இரு, குழந்தை பெறட்டும். அப்புறமா போய் மாப்பிள்ளை கிட்ட பேசுவோம். இப்ப யாரும் எதை பத்தியும் பேச வேண்டாம். கீழே இறங்கி வா, சாப்பிடுவோம். இல்லத்தான், எனக்கு மனசு என்னமோ மாதிரி இருக்கு, சங்கடமா இருக்கு. நீங்க போய் சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சும்மா எதையாவது சொல்லாத. அப்படியே அரைஞ்சேன்னா பாத்துக்க. நீ நேரத்துக்கு சாப்பிடணும். உனக்காக இல்லைனாலும் குழந்தைக்காக நேரத்துக்கு சாப்பிட தானே செய்யணும். வா, சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்காத. இல்ல சும்மா இருக்க மாட்டேன். அவ உன் சித்தி வயித்துல குட்டி பாப்பா இருக்குது. இல்ல அடி வாங்க போற. பாப்பா வாங்க, எங்கிட்டு போய் பாருப்போ. சும்மா இருக்க மாட்டேன். எப்போ வட்டலும் என்னையே அடிக்கடிக்க வடட்டிட்டு இருப்பியா? ஆச்சிட்ட போய் சொல்லி குத்துவோம் பாத்துக்கோ. டேய், ஏன்டா வம்பு பண்ற? வா போய் சாப்பிடுவோம். சரிப்பா. இல்ல மாப்ள, நீ இங்கே எடுக்க. நான் உன்னை எங்கலாம் தள்ளண்டடமா? ஆச்சி தான் சொல்லிச்சு நீ இங்க எடுக்கணு. வா போய் விளையாடுவோம். சரில மாப்ள, நீயும் வா. என்ன விளையாடலாம்? டேய், அவனை மாப்பிள்ளை எல்லாம் கூப்பிடக்கூடாது. அவன் உனக்கு மச்சான். மச்சான் மச்சான், வா போய் விளையாடுவோம். சரி மாப்பிள்ளை. சரிடா, பாத்து போங்க, கீழே விழுந்துடாதீங்க. சரிடா மாமா, நீயும் சாப்பிட உடவியா? ஆச்சி கூப்பிட்டுட்டு இருந்துச்சு. சரிடா, வாங்க போவோம். இடி கவிதா, சீக்கிரம் வா. எம்பட்டு நேரம் உனக்காக நிக்கிறது? எங்க உங்க அண்ணன் வீட்டுல இருக்காரா? ஏங்க கார்த்திக், நீங்க எங்க அண்ணனை பார்க்கவா வந்தீங்க, இல்ல என்ன பார்க்க வந்தீங்களா? சொல்லுங்க. பாய முடுமா, என்ன பேச்சு பேசுற? உன் வயசு என்ன, ஏன் வயசு என்ன? இங்க பாரு, இந்த மாதிரி என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. உன் அண்ணன் வீட்டுல இருக்கானா இல்லையா அதை மட்டும் சொல்லு. நான் அவனை பார்க்க தான் வந்தேன். என்ன நீங்க, உங்களுக்கு எனக்கும் வயசு ஒரு வித்தியாசமா?
நீங்களும் பார்க்கறதுக்கு படு ஸ்மார்ட்டா இருக்கீங்க. நானும் அப்படித்தான். என் ஆசைய பட்டுன்னு உங்க அம்மாட்ட சொல்லிட்டேன். அதுதான் தப்பு. ஆனா எனக்கு உங்களை பார்த்ததுலேருந்து உங்களை மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான மாப்பிள்ளை தான் வேணும்னு நினைச்சேன் தெரியுமா? அது ஏன் நீங்களா இருக்கக்கூடாதுன்னு இத்தனை நாளும் நினைக்கல. ஆனா இப்ப மறுபடியும் அப்படி நினைக்க வச்சிருவீங்க போல இருக்கே. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. சி வாய முடுமா, முதல்ல வாய போய் கழுவு. என்ன பேச்சு பேசுற? அறிவு கட்டத்தனமா இந்த மாதிரி இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசுன ஆரஞ்சு பொல்லைகள் எல்லாம் கலத்தி போடுவேன். எங்க அம்மா உன்னை அடிச்சது தப்பு இல்லன்னு இப்பதானே புரியுது. என்கிட்ட இப்படி பேசுற, அப்போ எங்க அம்மா கிட்ட எப்படி எல்லாம் பேசியிருப்ப? அடிங்க அடிங்க அடிங்க. அதுக்காக தானே காத்திருக்கேன். உங்களை பார்த்ததுல இருந்து மனசுக்குள்ள என்னமெல்லாமோ பண்ணுது. அதை வெளிப்படையா சொல்லிட்டேன். என்ன, உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு இப்பதான் அந்த சிலுப்பா அவ இங்க இல்லல்ல, பின்ன என்ன? நீ எல்லாம் என்ன ஜென்மம்? உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். சரி சரி, போயிடாதீங்க போயிடாதீங்க. நான் போயிட்டு என் அண்ணனை வர சொல்றேன். நம்ம மேட்ரை மறந்துடாதீங்க, அப்புறமா பேசிக்குவோம், சரியா? ஐ லவ் யூ. இப்ப எதுக்காக இங்க வந்தீங்க? நான் வந்த இடத்துல உங்க தங்கச்சி கண்ட மாதிரி பேசி என்னை அவமானப்படுத்தி அனுப்பிட்டா. இப்ப நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? அவளுக்கும் உங்களுக்கு இடையில என்னெல்லாம் பிரச்சனையோ அது எனக்கு தெரியாது. ஆனா உங்க தங்கச்சி பேசினது தப்பு. அதனாலதான் எங்க அம்மா அவளை அடிச்சிருக்காங்க. ஏன் அம்மா வயசுல இருக்க ஒருத்தங்க அடிச்சதுல அவ்வளவு குத்தமா? இல்ல உங்க தங்கச்சி பேசினது சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா? என் தங்கச்சி என்னனாலும் பேசியிருக்கட்டும். ஆனா அதுக்காக உங்க அம்மா எங்க கண்ணு முன்னாடியே என் தங்கச்ச கைய ஓங்கி அடிப்பாங்களா? உங்க தங்கச்ச யாராவது அடிச்சா நீங்க இப்படித்தான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? ஏங்க உங்க தங்கச்சி என்னெல்லாம் பேசுறா? நான் வந்து நின்ன 5 நிமிஷத்துல என்கிட்ட எப்படி எல்லாம் அநாகரிகமா அசிங்கமா பேசினா தெரியுமா? ஆனா அதையெல்லாம் சொன்னா நீங்க மனசு கஷ்டப்படுவீங்கன்னு தான் நான் வேற மாதிரி சொல்றேன். ஆனா நீங்க அத பத்தி கொஞ்சம் கூட கேர் பண்ணாம அவளை பத்தி கண்டிக்காம நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. வாய மூடுங்க கார்த்திக். நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க பேசுற பேச்சு எதுவும் சரியில்லை. ஏன் வீட்டுக்கு வாசலுக்கு வந்து ஏன் தங்கச்சிய பத்தி தப்பா பேசுறதுக்காக தான் இங்க வந்தீங்களா? இன்னொரு வார்த்தை என் தங்கச்சிய பத்தி ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நடக்கிறதே வேற. என்னங்க என்ன அசிங்கமா பேசிட்டா? என் தங்கச்சி ஊர் உலகத்துல பேசாதையா பேசினா? மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொன்ன உங்க அம்மா கிட்ட உங்களுக்கு பையன் இருந்தா நான் கட்டி இருப்பேன்னு சொல்லியிருக்கா. இதுல என்ன தப்பு இருக்கு? உங்க பையனுக்குலாம் கல்யாணம் முடிஞ்சிட்டு இப்ப இருக்கிறது கார்த்திக் மட்டும்தான். பொண்டாட்டிய விட்டுட்டு இருக்காரு. வேணும்னா அவரை கட்டிக்கவான்னு சொல்லியிருக்கா. அவ கொஞ்சம் துடுக்குத்தனமா அப்படி பேசுனது தப்புதான், நான் இல்லன்னு சொல்லல. அதுக்காக அப்படி அடிப்பாங்களா? என்னங்க அறிவு கடுத்தனமா பேசுறீங்க? கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம பேசுறீங்க. ஏங்க நாங்கெல்லாம் பாரம்பரியமான குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவங்க. இந்த மாதிரி பேச்செல்லாம் எங்களுக்கு அசிங்கமா தெரியுது. அதனாலதான் எங்க அம்மா ஓங்கி அரைஞ்சிருக்காங்க. ஆனா நீங்க இது சாதாரண பேச்சுங்கிறீங்க. எப்படி உங்களுக்கு இப்படி பேச முடியுது? நீங்க படிச்சவர் தானே, பண்புள்ளவர் தானே. வாய மூடுங்க. நான் உங்க மச்சான். எனக்கு கொடுக்கற மரியாதை நீங்க கொடுத்துதான் ஆகணும். இந்த மாதிரி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்புறம் உங்க தங்கச்சி வாழ்நாள் பூரா வாழா வெட்டியா தான் இருக்கணும். அத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு பேசுங்க. என்னங்க மிரட்டுறீங்களா? பொண்ணை கட்டி கொடுத்துட்டா நாங்க உங்களுக்கு என்ன அடிமையா? அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்கோமா? என்ன பேசுறீங்க? ஏங்க நீங்க படிச்சவர் தானே? எந்த பொம்பளையும் யாருக்கும் அடிமை இல்ல. முதல்ல கட்டின பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுங்க. நீங்க படிச்சவரு, பண்புள்ளவரு, கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்தாலும் நல்லவர் நினைச்சுதான் உங்களுக்கு பொண்ணு கொடுத்தோம். ஆனா இப்ப சராசரி ஆம்பளை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இப்படி பிளாக்மெயில் பண்றீங்க. பொண்ணை கட்டி கொடுத்துட்டா உங்களுக்கு நாங்கெல்லாம் அடிமையா? இங்க பாருங்க, இந்த வார்த்தையை மட்டும் மாலினி கேட்டிருக்கணும். அப்புறம் என்ன நடந்திருக்கணும் நீங்களே யூகிச்சுக்கோங்க. ஏன் கேட்டிருந்தா என்ன பண்ணிருப்பா? இல்ல என்ன பண்ணிருப்பா? இப்பவே அவ என்ன அவமானப்படுத்த தானே செய்யறா? இல்ல புருஷன்னு மரியாதை கொடுத்து உட்கார வச்சிருக்காளா? கட்டின புருஷனுக்கு மரியாதை கொடுக்கணும்னு தெரியல. நல்லா வளர்ப்பு வளர்த்திருக்கீங்க. இப்ப என்கிட்ட வந்து பேசுறீங்களா? முதல்ல உங்க தங்கச்சி கிட்ட புருஷன் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கத்து கொடுங்க.
இந்த மாதிரி பொண்ணை கெட்டினதுக்காக நான் வருத்தப்படுறேன். வார்த்தையை அளந்து பேசுங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க நடக்கிறதே வேற. என் தங்கச்ச பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க நாகரிகமான மனுஷன் புரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்லிதான் நான் இங்க வந்தேன். ஆனா இவ்வளவு கீழ்த்தரமா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நீங்களே வந்து எப்ப நீங்க பண்ணதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேக்குறீங்களோ அப்பதான் என் தங்கச்சி இங்க வருவா. நான் வரேன். இல்ல ஐயா, என்ன இங்க நிக்கிற? கார்த்திக் வந்துட்டு போறான். ஏய், என்ன பேசுனா? நீ ஏன் முறைச்சுக்கிட்டு நிக்கிற? அத விடுமா. என்னமோ ஊர் உலகத்துல அதிசயமான தங்கச்ச இவன் தான் வளர்த்திருக்க மாதிரி பேசுறான். தராதரம் தெரியாதவன் இவன் தான் இப்படி இருக்கானா? அவன் தங்கச்சி அதுக்கு மேல இருக்கா. அவ என்னைக்காவது எனக்கு மரியாதை கொடுத்திருப்பாளா? கிடக்கட்டும், நாம போய் மன்னிப்பு கேட்டு கூப்பிட்டாதான் அவன் இங்க வருவாளாம். இவன் சொல்லிட்டு போறான். இதுக்குதான் அங்க இருந்து இங்க வந்தான் போல. இல்ல, 1000 தான் இருந்தாலும் அவ உன் பொண்டாட்டி. அவ மாசமா வேற இருக்கா. போய் கூட்டிட்டு தானே வரணும். சும்மா தேவையில்லாம பேசாத. நீ அன்னைக்கு அவளை எதுவும் சொல்லாம அனுப்புறது தப்பு. அவ ஆத்தா அடிச்சானா அது நமக்குள்ள பிரச்சனை. அதுக்காக அந்த பிள்ளை என்ன பண்ணும்? நீ பேசாம இருமா. நான் வாத்தாவை தானே வீட்டை விட்டு வெளியே போக சொன்னேன். இவ ஆளா வீஞ்சுக்கிட்டு போனா. அப்போ இவளும் அங்கதான் கிடக்கணும். கிடக்கட்டும், விடு. அவ தனியா கடந்தாதான் அவ திமிரெல்லாம் அடங்கும். இல்லனா நம்மளையே வந்து பாரும்பா. இப்பவே இந்த வரத்து வர்றாள. இன்னும் உன் மருமவளை தனி கொடுத்துறம் கூட்டி கொண்டு வையின்ன வச்சா எப்படி இருக்கும் நினைச்சு பாத்தியா? இல்ல, இந்த சின்ன கழுத பேசுனதுக்கு அவ என்ன பண்ணுவா? பாவம், அவ இப்ப மாசமா வேற இருக்கா. அவ தனியா இருந்து கஷ்டப்படணுமா? நல்லா யோசிச்சுதான் அம்மா சொல்லுவேன். நீ போய் அவளை கூட்டிட்டு வா. வாய மூடுமா. அவன் என்னன்னா என்ன மன்னிப்பு கேட்கணுங்கிறான். நீ என்னன்னா போய் கூட்டிட்டு வாங்குற. பேசாம வேலைய பாரு. இத பத்தி நம்ம யாராவது பேசுனீங்க அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன பாக்குற? போய் வேலைய பாரு. சொன்னேன், என்னமோ பண்ணு. என்ன ஏன் பாடா படுத்தி எடுக்கிறீங்க?